ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த 3 பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு அதிபதி? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரு, எந்த தெய்வத்துக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்த பகவான், அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். சூரியன் இல்லைன்னா உலகமே கிடையாது. ஆக இந்த சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் நம்மளுக்கு இந்த மாதத்தின் முதல் நாள் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பானது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கடனில்லாத மாதமாகவும் நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான இந்த 3 பொருட்களை நீங்கள் வாங்குங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்களையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம பணவரவு அதிகரிக்கிறதுக்கு தான் பரிகாரங்களே செய்கிறோம். அந்த பரிகாரம் செய்வதற்கே நம்மளுக்கு ஒரு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் ரொம்ப எளிமையாக நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டு இறைவனை நாம் வழிபாடு செஞ்சோம்னாவே இறைவன் நம்மளுக்கு அவருடைய அருளை நம்மளுக்கு பரிபூரணமாக கொடுப்பாள். நம்ம செய்வது என்னன்னா, நம்பிக்கையோட முழு பக்தியோட வழிபாடு செய்வது மட்டுமே. சரி, இன்றைய நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூரிய பகவானுக்குரிய நாள். அப்படி சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை. கட்டாயம் நீங்கள் இன்றைய தினம் கோதுமை உங்களுடைய வசதிக்கேற்ப 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோன்னு நீங்கள் வாங்கிக்கோங்க. முழு தானியமாக கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அதை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க. அந்த கோதுமையை உங்கள் வீட்டிற்கு வெளியில் நீங்கள் அதை ஒரு பறவைகளுக்கு உணவாக அதை போட்டுடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளித்தால் நம்மளுக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாள் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு மாதம் முழுவதும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எங்களுக்கு பணம் கோடி கோடியாக கொட்டெல்லாம் வேண்டாமா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் நாள் அந்த நாளுக்குரிய விசேஷமான பொருட்களை நான் ஒவ்வொரு பதிவுலையும் கொடுத்துட்டு வரேன். அதை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை பூ. இந்த மல்லிகை பூ உங்களால் எவ்வளவுக்கு 20 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, 30 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, 50 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? உங்கள் வசதிக்கு ஏற்ப கொஞ்சமாவது வாங்கி கொண்டு போய் நீங்கள் திருமணமான ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க. நாங்கள் கல்யாணமெல்லாம் ஆகலம்மா, பேச்சுலர் தான் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. நாங்கள் வெளி ஊரில் இருக்கோம், எங்கள் அம்மாலாம் எங்கள் கூட இல்லை அப்படின்னா சுவாமி படம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, விநாயகர் படமாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அப்படி சுவாமி படங்களுக்கு நீங்கள் இந்த மல்லிகைப்பூவை வாங்கி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி எங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, எங்களுக்கு 10ஆம் தேதி தான் சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் 10ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து முதல் செலவாக மல்லிகைப்பூ வாங்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறையில் மாத கடைசியில் நானே 5க்கும் 10க்கும் அல்லாடுறேன், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சம்பளம் வாங்கின அடுத்த செகண்டே நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மத்தியானம் வந்துருச்சு அப்படின்னா ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்களுக்கு வாங்கி கொடுங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் சுவாமி படங்களுக்கு வாங்கி போடுங்க. அம்மாக்களுக்கு வாங்கி கொடுங்க. தங்கச்சி, அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அன்றைய தினம் மல்லிகைப்பூ வாங்கி சாத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ பேச்சுலர் சொல்லுவாங்க, என் வீட்டில் சாமி படமே கிடையாதுமா அப்படின்னுங்கிறவங்க ஏதாவது கோயில் நீங்கள் போகிற வழியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க. மிக மிக உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சரி, இப்போ 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் பணவசியத்திற்கும் ஜனவசியத்திற்கும் ஏற்ற ஒரு பொருள். இந்த ஏலக்காயை வச்சு நம்மளுடைய பதிவுலையே நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பண வரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது.
பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த ஏலக்காயை 10 ரூபாய் கொடுத்து கூட நம்ம வாங்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளவுக்கு உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து இந்த ஏலக்காயை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்வீட் செய்ய முடியும் அப்படின்னா ஸ்வீட் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு இந்த ஏலக்காய், தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதிரி இன்றைய நாளில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் முக்கியமான இந்த 3 பொருட்களை வாங்குங்கள். நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை வாங்கினா நம்மளுக்கு பணவரவு எப்படிமா அதிகரிக்கும் அப்படின்னு கேட்பீங்க. எப்பவுமே நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது அன்னைக்கு முதல் நாள் அவங்க சம்பளம் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, பூ வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமமான விஷயங்கள். அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நாம் யாருமே முன்னோர்கள் சொல்றத பெரியவங்க யாராவது ஏதாவது சொன்னால் கேட்கறது கிடையாது. அப்படி கேட்குற நமக்கு முன்னோர்கள் நம்ம கூட இருக்கணும். பெரியவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா, இப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்களா நம்ம கூட அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆக நம்மளுக்கு சொல்வதற்கு ஆள் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம முன்னோர்கள் வந்து அதை ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு முதல்ல நம்ம அப்பாவே நம்ம தாத்தாவே பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நிறைய வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யும் பட்சத்தில் நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதுமே பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்னையும் நம்ம வந்து அந்த காலத்திலையும் கடன்லாம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ வாங்குற அளவிற்கு அவங்க வந்து கடன் வாங்கல. ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னா மட்டுமே தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர கடன் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பொருள் எடுத்தாலும் இஎம்ஐல தர்றாங்க, அட வாங்கி போடுவோம், மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம வாங்கி போட்டுருவோம். ஆனால் அதை திருப்பி நம்ம மாதம் மாதம் கட்ட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை கட்டுறதுக்கு, இல்லைங்களா? இந்த மாதிரியான துன்பங்களை எல்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி கடன் வாங்காம நம்மளுடைய வாழ்க்கை போகணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் இதை எல்லாமே நீங்க வாங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.